சார் வணக்கம் சார். வணக்கம் சார், இளையராஜா இசையின் கடவுள், இசையின் இமயம் அப்படின்னு பல பேர் அவரை வந்து பாராட்டுறதும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பாராட்டு விழா நடந்திருக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இதுவே லேட்டு. அவரை இன்னும் நம்ம பயங்கரமாக கொண்டாடிருக்கணும். ஆனால் அரசு தரப்பில் கொண்டாடல அப்படின்னா கூட மக்கள் எப்பவுமே அவரை கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக அவருக்கு இசைஞானி அப்படின்னு பேர் கொடுத்தது வந்து கலைஞர் அவர்கள் தான். அப்போதுலேருந்தே அவருக்கான ஒரு அங்கீகாரம் இருக்குது. ஆனால் அவர் படைத்த சாதனை அப்படிங்கிறது வந்து அவர் ஒரு படத்தில் 5 பாட்டு போட்டார்னா 5 பாட்டு ஹிட் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. அவர் இந்த இசை சூழல் சமூக யதார்த்தத்துக்கான இசை அப்படிங்கிறத வந்து எந்த அளவுக்கு சாதிச்சிருக்காரு அப்படின்னு நம்மளுக்கு இன்னும் வந்து போய் கடத்த முடியாத அளவுக்கு பாராட்டு இல்லை அவருக்கான அங்கீகாரம் வந்து இன்னும் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். அந்த நேரத்தில் இது வந்து நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதே ஒரு பெரிய நல்ல விஷயம். இட் இஸ் நெவர் டூ லேட்னுவாங்க. அட்லீஸ்ட் இப்போ அது பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறது. இன்னும் மேலும் அவரோட இசையை பற்றி நிறைய ஆய்வுகள் வரணும், அதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து நிறைய யூடியூப் சேனல்களில் இளையராஜா பாட்டை டீகோட் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கீங்க. பிரபலமாக இப்போ கூட வந்து அந்த குருவாயூரப்பா பாட்டு வந்து 3 வேரியேஷனில் எப்படி வந்து ராதை உனக்கு சொன்ன அது வந்து பாடி காட்டுறதெல்லாம் வந்து அவ்வளோ மில்லியன் கணக்கான வியூஸ் போகுது. அப்போ இப்போ தான் மக்களுக்கு வந்து இளையராஜா பாடல் வந்து எவ்வளோ பாடல்ன்றது மட்டும் இல்லாமல் பின்னணி இசை எல்லாமே எவ்வளோ அற்புதமாக இருந்திருக்கு அப்படின்னு நிறைய டீகோட் பண்ணுறாங்க. புதுசாக ரீல்ஸ் போடுறவங்கலாம் அதை வந்து வேறு வேறு மாதிரி ரீமிக்ஸ் பண்ணி எடிட்ஸ் போடுறாங்க. ஏதோ அனிமே இங்கிலீஷ் படத்தெல்லாம் கட் பண்ணி இளையராஜா பாட்டை பின்னாடி போட்டால் என்னடா இது ஏதோ ஒரு 10 ஆஸ்கர் கொடுக்கலாம் போல இருக்கே இந்த விஷுவல் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கறத இப்பதான் ரியலைஸ் பண்றாங்க இல்லையா? எப்படி திருவள்ளுவர் வந்து முக்காலத்துக்கும் அமையும்படியா அமைச்சு கொடுத்தாரு, அதுமே இவர் வந்து எதுல வச்சாலும் கரெக்டா அமையுது. ஏன்னா இது வந்து அதான் ஒரு காலத்துல வந்து நம்மளுக்கு அரசியல் மாற்றம் வந்துருச்சு சுதந்திரத்துக்கு அப்புறம். அது பாத்தீங்கன்னா இதுவா இருந்தது. இப்போ வந்து எம்எஸ்வி அவர்கள் பாடல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா அது இன்னும் ஒரு மேற்கத்திய இசையோட தாக்கம் இருக்கும். இப்போ வந்து அவளுக்கு என்ன அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு அமெரிக்கன் பாடல் போல தான் இருக்கும், ஒரு பாப் இசை போல தான் இருக்கும். இப்போ அதுவும் அந்த பறவை போல இந்த மாதிரி பாடல்கள் வந்து பயங்கரமாக ஒரு உரிமை குரல் கோர்ற பாட்டு. அதோ அந்த பறவை போல் அந்த பாட்டெலாம் வந்து பயங்கரமாக உரிமையை கோர்ற பாட்டு இருந்தாலும் அது வந்து மேற்கத்திய இசை பாணிகள் தான் இருக்கும். ஆனால் இளையராஜா வரும்போது அப்படிதான் காட்டில் மேட்டில் காதல் செய்யும் மக்களுக்கும் சரி, ஆதங்கம் ஒப்பாரி வைக்கிற மக்களுக்கும் சரி, அவர்களின் இசையிலிருந்தே அவர்களுக்கு கலை வடிவம் கொடுப்பது அப்படிங்கிறது இளையராஜா வந்து ஒரு உளவியல் ரீதியாக தமிழ் மக்களுக்கு ஒரு சுயமரியாதையை மீட்டு தந்திருக்காரு. நான் வந்து இன்னொருத்தனோட இசை வடிவத்தில் நான் என் உணர்ச்சியை ஏன் பதிவு பண்ணோம், நான் என்னோட இசை வடிவத்திலே என்னோட உணர்ச்சியை பதிவு பண்ணுவேன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அப்போ இந்த சமூக கலை அந்த இணைப்பு இருக்கு இல்லையா, அதில் இளையராஜா வந்து ஒரு பெரும் புரட்சியை தான் பண்ணியிருக்காரு. அவர் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரா, அவருக்கு இயல்பாகவே அவர் சொல்கிறார் இல்லையா, எனக்கு எப்படி டியூன் போடலாம் தெரியாது, நேராக போய் உட்காரும் அது பாட்டுக்கு வரும், அது பாட்டு வரும்னா அது வந்து கடவுள் கொடுத்ததுன்னு அவர் சொல்றாரு, அது ஏதோ ஒரு ஞானம்னு. நம்ம என்ன சொல்றோம்னா அந்த அளவுக்கு அவர் கடுமையா வேலை பார்த்திருக்காரு, அந்த அளவுக்கு அவர் கடுமையா படிச்சிருக்காரு, திருப்பி பயிற்சி பண்ணிருக்காரு, அது அப்படியே அவருக்கு சரளமா ஓடுது அப்படின்னு தான் சொல்றோம். அந்த தன்னியல்புல இருந்தே அவர் வந்து இவ்வளவு பெரிய மாற்றங்களை பண்ணிருக்காரு அப்படின்னும் போது இளையராஜா அப்படிங்கிறவர் வந்து ஒரு சினிமால இசை போட்டாரு, இத்தனை ஹிட் படங்கள் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுல அவர் வந்து நம்மளுக்கு ஒரு கல்ச்சுரல் ஐகான். ஒரு கல்ச்சுரலாக பல பேர் வந்து பல மாற்றங்களை செஞ்சிருப்பாங்க இல்லையா? இலக்கியத்துல ஒரு பெரிய மாற்றத்தை பண்ணியிருப்பாங்க, எழுத்து வடிவத்தை நிறைய பேர் மாற்றிருக்காங்க. இப்போ இந்த புது கவிதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய மூவ்மெண்ட்டே உருவாக்கியிருக்கிறாங்க. பெயிண்டிங்கில் பார்த்தா உங்களுக்கு வந்து இம்ப்ரெஷனிஸ்ட் பெயிண்டிங் அந்த மாதிரி பல்வேறு வகையான பெயிண்டிங்கான இயக்கங்கள் உருவாகிருக்கலாம். இளையராஜா அப்படின்ற ஒரு ஒற்றை மனிதரை இங்கே ஒரு இசைக்கான ஒரு இயக்கம், அவர் ஒரு கலாச்சார இயக்கம் அப்படிங்கிறத அவரை பார்க்கணும். அந்த புரிதலுக்கு இப்போ தான் வந்து சமூக வலைதளங்கள்லையோ இல்லை இந்த படித்த நடுத்தர வர்க்கத்து மாணவர்கள்ட்டையும் அந்த உரையாடல் வருது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம். இது இளையராஜாவை பாராட்டுறதுன்றது கிடையாது, நம்ம எதிர்காலத்துக்கான நல்ல இசையை தேடி போறதுக்கான ஒரு பெரிய திறவுகோலா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரி, நீங்க ஸ்டார்டிங் ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதாவது அவருக்கு வந்து லேட்டா வந்து விழா எடுத்தாலும் இப்போ கரெக்டா எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஆனா அப்படிப்பட்ட விழாவுக்கு வந்து முன்னணி இசையமைப்பாளர் யாருமே வரவே இல்லை. தேவா அவர்கள் வந்திருக்காரு, ஓகே. அப்ப யுவன் சங்கர் ராஜா அது வந்து அவங்க பையன் இந்த ஒரு முறையெல்லாம் வந்திருக்காங்க. ஆனா தேவாவை தவிர்த்து வேற யாருமே அதுல கலந்துக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இல்லை, இது நம்ம இதில் பெருசாக வந்து உள்நோக்கம் கற்பிச்சு ஆராய்ஞ்சு எல்லா இசையமைப்பாளர்கள், அதாவது இளையராஜாவை பாராட்டாத இசையமைப்பாளர்கள் உண்டா அப்படின்னு கிடையாது. எல்லாருமே பாராட்டியிருக்காங்க. எல்லாருமே அவர் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்காரு. அவர் வித்யாசாகர்லேருந்து தேவா வரைக்கும் எல்லாருமே இளையராஜாவை பயங்கரமாக பாராட்டியிருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்க வரல, இதில் வரல அப்படிங்கிறது எல்லாருமே வரணும். இது வந்து மேண்டேட்ரியாக வந்து நாடு வந்து போருக்குள்ளே போயிட்டு இருக்கு, வளர்ந்தவங்க 18 வயசு மேலே இருக்கவங்களாம் கட்டாயம் ராணுவத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா இசையமைப்பாளர்கள் அப்படின்றவங்க ஒரு ப்ராஜெக்டில் சைன் ஆனாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஈமான் ஆகட்டும்,
ஜிவி பிரகாஷ்குமார் ஆகட்டும், யாராகட்டும், இந்த மாதிரி இசையமைப்பாளர்கள் அவங்களுக்கு ஒரு படத்து மேல ரஜினிக்கோ கமலுக்கோ இருக்க கண்ட்ரோல் இருக்குமா? இருக்காது. அவங்க தான் படத்தோட டெட்லைனுக்கு ஒர்க் பண்ணணும். அப்ப அந்த மாதிரி ஏதோ வேலைகள் இருந்திருக்கலாம். இப்ப ரஹ்மான்லாம் அவர் இங்கேயே கம்போஸ் பண்றதுக்கு மாட்டார், அவர் ஆஸ்திரேலியாவில் உட்காந்து கம்போஸ் பண்ணிருப்பாரு ரஹ்மான் இல்ல சந்தோஷ் நாராயணோ யாரோ. ஸோ அதனால எல்லாரும் குறிப்பிட்ட தேதியில ஒரே இடத்துல வரணும் அப்படிங்கிறது வந்து மேபி இதை ரொம்ப முன்னாடியே இப்போ வந்து ஒரு 6 மாசம் கழிச்சு பண்ண போறோம், 1 வருஷம் கழிச்சு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்க எல்லாம் முன்கூட்டியே பிளான் பண்ணி இருக்கலாம். ஆனா இது வந்து ஷார்ட் டேர்ம்ல அவர் வந்து லண்டன்ல போயிட்டு சிம்பனியை வந்து அவர் வந்து போட்டு காட்டி எல்லாத்துக்கும் வாசிச்சு காட்டிட்டு வந்தோடனே எவ்வளோக்கு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோக்கு பண்ணணும்னு நினச்சி பண்ணது. அப்போ அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு டேட்ஸ் இல்லாமல் இருக்கலாம். அதில் ரொம்ப உள்நோக்கம் கற்பிச்சு யாராவது நான் ஏன் அதுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஜாடமடையாக பேசியிருந்தா நம்ம சொல்லலாம் முடியா. இவங்க கூப்பிடலையா இல்லை அவங்க வரலையா அப்படின்றத தெரியாத தகவலை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தா நீங்கள் சொல்கிறதும் உண்மையாக இருக்கும். நீங்கள் ஒரு விளக்கம் தருவீங்க, அதையும் உண்மைன்னு ஏற்றுக்கலாம். நான் ஒரு விளக்கம் தருவேன், அதையும் உண்மைன்னு ஏற்றுக்கலாம். யூடியூப்ல உட்காந்துட்டு பல பேர் கண்டமேனி கான்ஸ்பிரசி தியரிலாம் எழுதுவாங்க. இளையராஜா ஒருக்கா அவர் மேலே அவர் கால் மேலேயே மிதிச்சு விட்டாராமா அப்படின்லாம் ஏதாவது சொல்லுவாங்க. அதுவும் உண்மைன்னு கூட சொல்லிக்கலாம். அப்போ அதை நம்ம யூகிக்க தேவையில்ல அப்படின்னு தான் என்னோட பார்வையா இருக்குது. ஸோ இந்த பாராட்டு விழா முடிஞ்ச பிறகு மக்களே வந்து இப்போ இளையராஜா அவர்கள் தன்னோட வாழ்க்கையில் இவ்வளோ விஷயங்கள் இசைக்காக பண்ணியிருக்காரு. ஏன்னா ரஜினிகாந்தா இருக்கட்டும், கமல்ஹாசன் அவர்களா இருக்கட்டும், ஏன் சிஎம் ஸ்டாலின் அவர்களே இருக்குமே, இளையராஜா அவர்களோட ப்ளஸ்ஸை பற்றி அவ்வளோ விஷயங்களை சொன்னாங்க, பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆனா அந்த பாராட்டு விழா முடிஞ்சு கொஞ்ச நாளுக்கு கழிச்சு இன்னொரு விமர்சனம் அவர் மாற்றாரு சார். என்னன்னா வந்து குட் பேட் அக்லி, அதாவது குட் பேட் அக்லி வந்து ரிலீஸ் ஆன டைம்ல இருந்து ஒரு கேஸ் போட்டிருந்தேன். என்னன்னா என்னோட பர்மிஷன் இல்லாமல் நீங்க அந்த பாட்டு யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அந்த கேஸ் நடந்துட்டே இருக்கு. கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இடைக்கால தடை நாங்க விதிக்கிறோம், அந்த பாட்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனா இப்ப இளையராஜா தரப்புல இருந்து சொல்றது என்ன விஷயம்னா, தடை போட்ட பிறகும் என்னோட பாட்டு வந்து அந்த படத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது நிறுத்தணும், இல்லைன்னா வந்து இதுக்கே நான் ஒரு கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இது வந்த பிறகு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, என்னப்பா இவர் இப்பதான் வந்து இளையராஜான்னு சொன்னோம், அதுக்குள்ளே காப்பிரைட்ஸ் ராஜாவை மாறிட்டாரப்பா அப்படின்னு சில விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க சார். இது எப்படி பாக்குறது? அந்த காப்பிரைட்ஸ் விஷயத்துக்குலாம் அப்புறம் போவோம். அதுக்குள்ள இருக்கிற ஆழமான விஷயங்கள் என்ன, ஏன் இவருக்கு உரிமை இருக்குன்றலாம் அப்புறம் போவோம். முதல்ல குட் பேட் அக்லி ப்ரொடியூசரு, டேரக்டரு இல்லை அதில் வந்து யார் கண்ட்ரோல் இருக்கோ அவங்கள்ட்ட என்ன கேட்குறோம்னா, கோர்ட் ஆர்டர் போட்டிருக்குல்ல. இப்போ உன் வீட்டில் ஒருத்தன் உள்ளே பூந்துட்டான், அவன் உள்ளே பூந்துட்டாங்கிறது கேஸ் போட்டிருக்க, உள்ளே பூரக்கூடாதுன்னு கோர்ட்டு ஆர்டர் போட்டிருக்க, அதை மீறி அவன் உள்ளே வந்து என்ன பண்ணுவா, திருப்பியும் போய் கம்ப்ளைண்ட் தானே கொடுப்ப. அப்போ அதுதானே இளையராஜா பண்ணுறாரு. அவர் சும்மா கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு வழக்குன்னு போட்டுட்டு இருந்தாருன்னா நீ குறை சொல்லலாம். ஆனால் இடைக்கால தடை விதிச்சிருக்கு, அந்த தடை நீ மீறி இருக்க. மீறினா என்ன பண்ணுவாங்க, சரிப்பா மீறுப்பா, கோர்ட்டு சாவகாசமாக இன்னொரு தீர்ப்பு கொடுக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்களா? போய் கோர்ட்டுக்கு தெரிவிக்கணும்ல, பாருங்கய்யா ஜட்ஜையா, நீங்கள் உங்கள் கையில் சட்டம் இருக்குது, இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை நீங்கள் தான் அமல்படுத்துறீங்க. அந்த இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வாயிலாக அதுக்கு கீழ் இயற்றப்பட்ட சட்டத்தின் பொருளில் நீங்க ஒரு ஆணையை பிறப்பிச்சிருக்கிறீங்க, அந்த ஆணையை மீறி இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம், கோர்ட்டை மதிக்கலன்னு அர்த்தம். அந்த அவர் இளையராஜா கொடுத்துருக்கிறது என்ன, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னா நீதிமன்றத்தை அவமதித்திருக்கிறது. என்ன அவமதிச்சாங்க ஒன்னா அவமதிச்சாங்கன்றது கிடையாது, இந்த நீதிமன்றத்தை அவமதிச்சிருக்கு. இந்த நீதிமன்றம் ஒரு வழக்குல ஒரு தீர்ப்போ இல்லை ஒரு ஆர்டரோ கொடுத்துருக்கு, ஆணை பிறப்பிச்சிருக்கு, அதை நீ மீறினா நீதிமன்றத்தை அவமதிக்கிறேன்னு அர்த்தம். இது பாமர மக்களுக்கு தெரியலாம் பரவாயில்ல. 150 கோடி போட்டு படம் இருக்கிறீங்களா, அதாவது 150 கோடி பட்ஜெட் கிடையாது, 150 கோடி சம்பளம். அஜித்துக்கு சம்பளம் 150 கோடி, அதுக்கப்புறம் அவர் ஷேரு, அப்புறம் டப்பிங் ரைட்ஸ் எவ்வளோ வாங்குறாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. டப்பிங் ரைட்ஸா இல்லை வந்து வெளியில டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு கட் வாங்குறாங்களா, அந்த டீட்டெயிலாம் நான் எனக்கு தெரியாது, அதுக்குள்ளே போக வரும்ல. ஆனால் 150 கோடி ஒரு ஆக்டருக்கு மட்டுமே கொடுக்குற, பல கோடி அதுக்கு மேலே 100-200 கோடி போட்டு படம் எடுக்கிற, உனக்கு இது கூடவா தெரியாது? நீ ஹாலிவுட் படத்துலேருந்து ரீமேக் பண்ணும்போது படத்தோட ரைட்ஸ்லாம் வாங்குறதுக்கு உனக்கு தெரியுமா? அதே போல் நீ வந்து இந்த பிராண்டை யூஸ் பண்ணால் அந்த பிராண்டுக்காரன் உனக்கு காசு தருவான், ப்ரமோஷன் பண்ணுவான், அதெல்லாம் அந்த சட்ட சிக்கல் எல்லாமே உனக்கு தெரியும். ஆனால் உனக்கு வந்து இளையராஜாட்டிருந்து எடுக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் வந்து விட்டுட்டு போவார் அப்படின்ற நக்கல் தானே உனக்கு. அது கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் பண்ணுற நக்கல் தானே. இப்போ இன்னொன்று, இளையராஜா வந்து காப்பி ரைட்ஸ் கேட்குறாரு அப்படின்னா சொல்கிறாங்க இல்லையா, நம்ம எல்லாரும் சொல்ல விஷயம் தான், இவருக்கு வந்து நிறைய பணம் இருக்கு, நிறைய படங்களுக்கு பாட்டு போட்டு கொடுத்துருக்காரு, இவ்வளவு ஞானம் இருக்கு, ஆனா அப்ப கூட ஏன் இந்த காப்பிரைட்ஸ் பண்ணிட்டே இருக்காரு, இது வந்து ஒரு வயசுல பெரியவர் இசை ஜாம்பான் செய்யக்கூட வேலையா அப்படின்னு மக்கள் சில பேர் கேட்கறாங்க. சரி, கமலஹாசன் ரஜினி வயசுல பெரியவங்க தானே? ஆமா சார். ரஜினிக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான கோடி சொத்து இருக்குல்ல, இலவசமா நடிக்கலாம்ல படம். இது என்ன நியாயம்? முதல்ல சரி,
ஆனா அவங்க நீங்க காப்பிரைட் எதிர்பார்ப்பு. பிரச்சனை சொல்லி எதுவும் இல்ல இல்ல சொல்லல நீங்க எதிர்பார்ப்பு அப்படிங்கறத இலவசன்றதை விட்டலாம். முதல்ல அவர் ஏன் போடக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறீங்க? அது முதல்ல இதை தெளிவுபடுத்திக்குவோம். சட்ட ரீதியாக அவர் தப்புன்னு நினைக்கிறீங்களா? மாரல் தார்மீக ரீதியாக தப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவருக்கு முதியவர் அப்படின்னு ஒரு கடமை இருக்கு அப்படின்னு தப்புன்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கிறத பிரிச்சுக்குவோம். இது 3 வழியிலுமே இளையராஜா கேட்கறது நியாயம். முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும்னா, இளையராஜாக்கு மட்டும் கேட்கவில்லை. இளையராஜா கேட்டு வாங்கிய தீர்ப்பினால் இன்னைக்கு எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் அது பலன் பெறுது. எல்லா லிரிசிஸ்டுக்கும் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. லிரிசிஸ்டுக்கும் பலன் கிடைக்கிறது. இதை தாண்டி ப்ரொடியூசருக்கும் பலன் கிடைக்கிறது. முன்னாடி ரெக்கார்ட் லேபிள் மட்டும் வாங்கிட்டு இருந்தது, இன்னைக்கு ப்ரொடியூசருக்கு ஒரு கட்டு போகுது. பல படங்கள், அது எல்லா படங்களுக்கும் இல்லை, ஒவ்வொரு படங்களுக்கும் அக்ரிமெண்ட் மாறும். கலைப்புலிதானும் ஒரு ஸ்டேஜில் சொல்றாரு, இளையராஜாவுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிற விரும்புறேன், அவர் போட்ட கேஸ்னால எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா வந்துச்சு, அதில் தான் இந்த ஃபங்க்ஷன் நடத்துறேன்னு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் சொல்றாரு அவர். அப்போ இந்த பிரச்சனை என்னன்னே புரியாம மக்கள் வந்து சும்மா இப்படி நினைக்கிறது கிடையாது. மக்களுக்கு இப்படி சும்மா வந்து பிரச்சாரம் பண்ணுவது, இளையராஜாவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்பவர்கள். ஏன்னா இளையராஜா போய் ஒருத்தர் கேஸ் போடுறாருன்னா அவரும் ஒன்றும் ஏழபாலம் கிடையாது, அவருக்கு ஒரு பிஆர் டீம் இருக்கும். அது நான் வந்து குட் பேட் அக்லி டீம் தெரியல, இந்த குட் பேட் அக்லி டீம் ரீசெண்டாக வந்தது. 10 வருஷத்துக்கு மேலாக இளையராஜாவுக்கு எதிரான பிரச்சாரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா, பாத்ரூம்ல வந்து குளிக்கும் போது ராஜராஜ சோழன் பாட்டு பாடுறத டக்குன்னு வந்து இளையராஜா வந்து ஜன்னல் வழியா வந்து காப்பிரைட்ஸ் கேட்பாருன்னு கொச்சையாக மீம்ஸ் போடுறதெல்லாம் நம்ம கோயில கூட பாட்டு பாடினா கூட அது கூட காப்பிரைட்ஸ் கேட்பாரு. ஒரு மீம்ஸ். அதாவது இது வந்து தன்னியல்பாக நடக்கிறதெல்லாம் கிடையாது. இதை வந்து அப்படியே ஊக்குவிச்சு பண்றாங்க. அதை பார்த்து இளைஞர்களும் இதான் கரெக்ட் புரிதலாட்டு இருக்கு அப்படின்னு மீம்ஸ் போடுறாங்க. மக்கள் இதுக்கு எதிராக இருக்காங்க. மக்களுக்கு சரியான புரிதலை கொண்டு போய் சேர்த்து விட்டால் அவர்கள் கண்டிப்பாக இளையராஜா பக்கம் தான் நிற்பாங்க. ஏன்னா இங்க 2-3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, 2012 சட்டமே இருக்கு. இந்த சட்ட திருத்தமே என்ன சொல்லுதுன்னா, பாடலில் காப்பிரைட்ஸ் வாங்குறதுக்கு இசையமைப்பாளருக்கும் அப்புறம் அதுல புதுசா படைப்புகளை உருவாக்கியவர்களுக்கும் அந்த ரைட்ஸ் இருக்கு. இதுல 2 போர்ஷன் இருக்குப்பா. ஒன்று மாரல் ரைட்ஸ், இன்னொன்று இன்டலெக்சுவல், அதாவது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அதாவது தார்மீக ரீதியாக அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது, சொத்து ரீதியாக அறிவுசார் சொத்து ரீதியாக என்ன உரிமை இருக்கிறது. இந்த தார்மீக ரீதியான உரிமை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து பணம் சார்ந்தது கிடையாது. பணத்துக்கு 2வது பாட்டு அந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியில் வரும். இந்த மாரல் ரைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீ வந்து என் படத்துக்கு இசையமைச்சிருக்கிற, நான் வந்து ப்ரொடியூசர், நீ இசையமைச்சிருக்க. இப்போ இது இன்னொருத்தர் அந்த பாட்டை எடுத்து பயன்படுத்தும் போது காசு யாருக்கு வருதுங்கிறது 2வது பட்சம். ஆனால் பர்மிஷன் உங்ககிட்ட கேட்கணுமா கேட்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது அந்த படைப்பாளிகிட்ட அதை பர்மிஷன் கேட்கணும். இளையராஜாட்ட காசு தெரியாங்கிறது 2வது பட்சம். இளையராஜாட்ட பர்மிஷன் கேட்கணுமா கேட்கக்கூடாதானா அது 2012க்கு முன்னாடியும் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் அப்படிங்கிறது தீர்ப்புகள்லாம் இருக்குது. 2012 சட்டமே இருக்கு. அதுக்கப்புறம் உறுதி செய்யவும் பட்டுருச்சு. ஏன்னா நீ அதை எடுத்துட்டு போயிட்டு கண்ட இடத்துலையும் யூஸ் பண்ணி கண்ட மாதிரி அதை ரீமிக்ஸ் பண்றேன் அப்படின்னு அதை சிதைக்க கூடாது. அப்ப அதுக்கு வந்து நான் இதை நீ பண்ணக்கூடாது, இது ஏன் படைப்படா, இதை போட்டு சிதைக்காதரா அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. தனுஷ் படத்துக்கு பண்ண மாதிரி இதுக்கு ஆயிடக்கூடாதுக்காக சொல்றாரு. அது ஏதோ ஒரு படம், இப்ப தனுஷ் படம் ராஞ்சனா படத்துல கிளைமேக்ஸ்ல வந்து, ஏன்னா தனுஷ் படம்னா இளையராஜா பத்தி எடுக்கிறாரு அதுன்னு நினைச்சுப்பாங்க. ராஞ்சனா படத்துல என்ன இருக்கு அப்படின்னா, அது ப்ரொடியூசர் வந்து ஏஐ வச்சு தனுஷை பொழைக்க வச்சிடறாராம். கிளைமேக்ஸ்ல வயிறுவாயா அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. எப்பா செத்து போனதுதான் வந்து கிளாசிக் ஆக்குச்சு அந்த படத்தை. இப்போ பருத்திவரன் படத்துல வந்து முத்தலகும் பருத்திவரனும் கடைசியில வந்து கையை பிடிச்சி டூயட் பாட்டு போனாங்கன்னா அது நல்ல கிளைமேக்ஸோ கெட்ட கிளைமேக்ஸோ அமீருக்கு பகீர் இருக்குமா இல்லையா? அப்ப அமீரை கேட்கணுமா இல்லையா அதை மாத்தணும். அப்ப அந்த பர்மிஷன் கேட்பது, அவர்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் அனுமதி வாங்குவது அப்படிங்கிறது முதல் உரிமை. 2ஆம் உரிமையும் இதுல என்ன எல்லாரும் யோசிக்கிறாங்க அப்படின்னா, அதை ப்ரொடியூசர் காசுக்கு தானே வேலை பார்த்த, காசுக்கு வேலை பார்த்து நீ வித்துப்பிட்ட அப்படின்னா. ஆமா சார், இந்த ஒரு புரிதல் குறுக்கிட்டு மன்னிக்கணும் சார், இந்த ஒரு புரிதல் தான். இப்போ இளையராஜா அவர்களை குறை சொல்றவங்க இல்ல நெகட்டிவா பாக்குறவங்க சொல்ல விஷயம் ஒண்ணுன்னா, இவர் ஒன்னும் சும்மா போட்டு கொடுக்கலையே, பணம் வாங்கினாரு, அதுக்காக பாட்டு போட்டு கொடுத்தாரு, ஓகே இவர் வந்து சும்மா பண்ணல, பணத்துக்காக தான் பண்ணாரு, அங்கேயும் முடிஞ்சு போச்சு. ஆனா அப்பவும் நீங்க என்னதான் கேட்கணும்னா, அப்ப நீங்க வித்து கொடுத்தீங்கல்ல, அப்ப அவங்கள்ட்ட மட்டும் கேட்டா போதாது, உங்கள்ட்டையும் கேட்கணும் நினைக்கிறீங்களா சொல்றாங்க. என்ன அப்படின்னா இதையும் புரிஞ்சுக்கணும். இது வந்து இசையமைப்பாளர்களுக்கு மட்டும் கிடையாது. அது திருப்பி நான் சொல்வது, இது இளையராஜாவுக்கு மட்டும், ஒரு இசையமைப்பாளர்களுக்கு மட்டும் கிடையாது. இது பொதுவாகவே காப்பி ரைட்ஸ், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸில் இது வருது. என்ன அப்படின்னா, இப்போ இந்த காஃபி கப் இருக்குது, ஓகேவா? இந்த காஃபி கப்பை ஒரு தொழிலாளர்கிட்ட காசை கொடுத்து, இது 100 கப்பு இதே மாதிரி நீ செய்யணும், 8 மணி நேரத்தில் 100 கப்பு செய்யணும் அப்படின்னா அந்த கூலியை கொடுத்துட்டா, இந்த கப்பு அந்த 100 கப்பு எனக்கு சொந்தம், இதை நான் எங்கே வேணாலும் விற்றுக்கலாம். ஆனால் இதே இந்த காஃபி மக்கு டிசைன் பண்ணி தரார்ல, இந்த
வடிவத்துல தான் இருக்குன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு தராருல. நான் அதை வாங்கி ஒரு தொழிலாளர்கிட்ட கொடுத்து 100 கப் அடிச்சு வித்தாலும் அந்த ப்ளூ பிரிண்ட் போட்டு தந்த காப்பிரைட், அந்த படைப்பு, ஏன்னா அவர் ஒன்று புதுசா இந்த காஃபி மக்கு மாதிரி ஒன்று புதுசா படைச்சிருக்காரு. அவர் வந்து இருக்கிற படைப்பை மறு உருவாக்கம் செய்யல, அவர் புதுசா ஒரு படைப்பு உருவாக்கியிருக்காருல. அப்ப நான் அந்த 100 காஃபி மக்கு வித்தாலும் அதுல ஒரு பகுதி பணத்தை அவருக்கு காப்பிரைட்டா தந்துகிட்டே இருக்கணும். இது இளையராஜா கிடையாது. காஃபி மக்கு புது வடிவத்துல ஒருத்தர் செஞ்சாலும், நம்ம வாட்சு, ஃபோனு, காரு, இந்த கண்ணாடி எல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாத்துக்குமே காப்பிரைட் அக்ரிமெண்ட் இருக்கு. ஏதாவது ஒரு கம்பெனி, ஒரு சாம்சங்ல ஒரு பெரிய கம்பெனியில் ஏகப்பட்ட மொபைல் ஃபோன் பண்ணுறாங்க. அதில் ஏதோ ஒரு டீமோ ஏதோ ஒரு நபரோ ஒரு ஃப்ளிப் மாதிரி கண்டுபிடிச்சிருப்பாரு, இல்லை ஏதோ ஒரு ஃபீச்சரை கண்டுபிடிச்சிருப்பாரு. காப்பிரைட் அவர் பேரில் இருக்கும். சாம்சங் எத்தனை ஃபோன் விற்றாலும் அவருக்கு ஒரு கட் போகும். ஏன்னா இப்போ நாங்கள் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது எங்கள் டீமுக்கெல்லாம் சில காப்பிரைட் இருந்திருக்கு, சில சாஃப்ட்வேர்ஸ்க்கு. அப்போ படைப்பாளிகளுக்கு அந்த உரிமை இருக்குது. அந்த படைப்பாளின்னு சொல்லும்போது சிங்கர் வரமாட்டார். ஏன்னா சிங்கர் பாருங்க, நான் தொழிலாளர் எப்படி வந்து காஃபி மக்கு கொடுத்தா 100 மக்கு அடிச்சு தராரோ அது போலதான் சிங்கர். ஏற்கனவே ஒருத்தர் கம்போஸ் பண்ணதை அவர் வந்து பாடுறாரு. ஆனா லிரிசிஸ்ட் அப்படிங்கிறவரும் புதுசா படைக்கிறார் ஒண்ணு. அப்ப இளையராஜா அவர்களின் பாடல், இப்ப இளையராஜா வாலியும் சேர்ந்து ஒரு பாடலை ஏற்றிருக்கிறாங்க. இவர் மெட்டு போட்டிருக்கிறாரு, அவர் வந்து பாடல் எழுதியிருக்காரு. அப்படின்னா அதில் வாலி அவர்கள் உரிமை கேட்பதற்கும் வாலி அவர்கள் காப்பி ரைட்ஸ் போடுறதுக்கும் உரிமை இருக்கு. ஏன்னா அவரு புதுசா ஒண்ணு படைச்சிருக்காரு. அதையும் ப்ரொடியூசர் வந்து ஏப்பா வாலி என்கிட்ட தானே லிரிக்ஸ் எழுதுனா அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால அதை புரிஞ்சுக்கணும். அதாவது இளையராஜா கேட்பது அவருக்கு மட்டும் கிடையாது, எல்லா படைப்பாளிகளுக்கும் அவர் கேட்கிறாரு. இப்ப அவர் வந்து கேட்கிறாருன்னா எல்லாருக்கிட்டையும் அவர் வந்து 1 கோடி 2 கோடின்னு இவங்க வந்து என்ன இவ்வளவு கேட்கறா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. யூஸ்வலி கார்பரேட் கிளைம், டெஃபமேஷன், மான நஷ்ட வழக்கெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை. யூடியூப் சேனல் உட்காந்துட்டு நான் ஒரு அரசியல்வாதியை பற்றி தப்பா பேசுறேன்னு வச்சுக்கோங்க, மான நஷ்ட வழக்குன்னு எவ்வளோ தெரியுமா போடுவாங்க? 5 லட்சம் 10 லட்சம்லாம் போட மாட்டாங்க, டிஃபால்ட்டாக 1 கோடி தான் போடுவாங்க. அப்போ இந்த காப்பிரைட் கேஸு மான நஷ்ட வழக்கெல்லாம் டிஃபால்ட்டாகவே இவ்வளோதான் வந்து போடுறாங்க அப்படிங்கிறது ஒரு பட்சம். பர்மிஷன் வாங்கினது ஏகப்பட்ட பேருக்கு இளையராஜா இலவசமாகவே எடுத்துக்கோங்கன்னு கொடுத்துருக்காரு. நீங்கள் போய் அவரை மதித்து, அதாவது ஒரு படைப்பாளி அப்படிங்கிற மரியாதையை கொடுத்து, ஐயா ஒன்றுமே இல்லை, குட் பேட் அக்லி ப்ரொடியூசரோ டைரக்டரோ யாரோ ஒருத்தர் போய் ஐயா இந்த நான் டிஸ்க்ளோஸ், அது வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அந்த மாதிரி ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு, இந்த பாடல் யூஸ் பண்ணுறான், ஏன் ஜோடி மஞ்சக்குருவி யூஸ் பண்ணுறான், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அவன் வந்து ஒரு திரும்பலான ஆள், அவனை குறிக்கிறதுக்கு இப்படி யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அவர் இலவசமாக கூட தந்திருக்கலாம். நம்மளுக்கு தெரியாது அவர் இலவசமாக தருவாரா இல்லையான்னு தெரியாது. ஆனால் பல பேர் நீங்கள் நேர்காணல் கேட்டிருப்பீங்க, டேரக்டர்ஸ், ப்ரொடியூசர், இவரெல்லாம் சொல்லியிருக்காரு. கேட்டா கொடுத்துருவாரு. அம்மா கிரியேஷன்ஸ் சிவா இருக்கார் இல்லையா ப்ரொடியூசர், அவர் முழு படத்தையும் எனக்கு இலவசமா போட்டு தராருங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அது போல பல பேர் பார்த்தீங்கன்னா வந்து வேலு பிரபாகரன் அவர் சொல்லியிருக்காரு இளையராஜா வந்து எல்லாத்துக்கும் இலவசமா பண்ணுவாரு அப்படின்றத நிறைய பேர் பதிவு பண்ணுங்க. பி வாசு சொல்லியிருக்காரு, முதல் படத்துக்குன்னு நினைக்கிறேன், அவர் வந்து பல இடத்துல வந்து பதிவு பண்ணியிருக்காரு. நான் வந்து சிவா வந்து அவரை பத்தி சொன்னாரான்றது எனக்கு சந்தேகமா இருக்குப்ப. ஆனா பி வாசு கண்டிப்பா சொல்லியிருக்காரு, வேலு பிரபாகரன் கண்டிப்பா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பல டைரக்டர்ஸ் வந்து எங்களுக்கு இளையராஜா அவர் மற்ற படத்துக்கு பண்ண பாட்டு காப்பி ரைட்ஸ் இல்லை, புதுசாவே படமே காசு வாங்கிக்காம பண்ணிருக்காருங்க. வேலு பிரபாகர்லாம் சொல்றாரு, நான் அத்தனை படம் பண்ணியிருக்கேன், ஒரு படத்துக்கு இளையராஜா என்கிட்ட காசு வாங்கினது இல்லைங்கிறார். அப்ப இளையராஜா கேட்பது அப்படிங்கிறது காசுங்கிறது 2வது பட்சம். முதல்ல கலைஞர்களுக்கு அங்கீகாரம் கூட, அவரு எல்லாத்தையும் போய் துன்புறுத்தணும், காப்பி ரைட்ஸ் கேட்கணுன்றதான் அவர் இன்டென்ஷன் வச்சுக்கோங்க. நகலிசை கலைஞர்கள் இருக்காங்க, யாருன்னா இந்த ஆர்கெஸ்ட்ரால பாடுறவங்க, திருவிழாவில் பாடுவாங்க. நீங்கள் ஏதாவது ஊரை காது குத்து வயசுக்கு வந்த ஃபங்க்ஷன் ஆர்கெஸ்ட்ரா கூப்பிட்டா கல்யாணம் எல்லாத்துலேயும் பாடுவாங்க. அவங்க வந்து கடந்த, அதாவது ரஹ்மான் வருகைக்கு பின்னாடி கூட ஒரு 10-15 வருஷம், அதாவது இந்த சிடியை போட்டு ஃபுல் பெரிய ஸ்பீக்கர்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க தான் எல்லா திருவிழா எல்லா ஃபங்க்ஷன்லையும் பாடிட்டு இருந்தாங்க. நான் 1970 முடிவுலேருந்து ஆர்கெஸ்ட்ரா தான் எல்லா இடத்துலையும் பாடுவாங்க. இவர்கள் அத்தனை பேருமே இளையராஜா பாடல்கள் தான் பெரும்பாலும் பாடுவாங்க. இந்த அலெக்ஸ்னு ஒரு காமெடியன் இருக்காரு, பாடிக்கிட்டே ஸ்டாண்டப் காமெடி பண்ணுவார். அவர் சொல்லுவார், மாசி மாதம் ஆளான பொண்ணுலாம் அவன் வந்து ஊர் திருவிழாவில் வந்து விடிய விடிய பாடிக்கிட்டு இருப்பாங்க, ஏசுதாஸ் பாட்டு, எஸ்பிபி பாட்டெலாம். என்னைக்காவது இளையராஜா அவர்கள்ட்டெல்லாம் காப்பிரைட் கேட்டிருக்காரா? இல்லைங்களே. ஏன்னா அவர்கள் எந்த மாதிரியான சூழலில் வாழ்கிறார்கள், அவர்கள் பிழைப்புக்கு அதுதான் தேவைப்படுதுன்னு இளையராஜாக்கு தெரியும். ஏன்னா இளையராஜாவும் ஒரு காலத்தில் அப்படி வாழ்ந்தவர்ன்றது தெரியும். அவங்கள்ட்டலாம் போய் இளையராஜா எந்த பிரச்சனையும் பண்ணுறது இல்லை. ஏன் நீ வந்து மேடையில் பாடினா கேட்குறாருன்னா, நீ 15 இளையராஜா பாட்டை எடுத்துகிட்டு போய் நீ வந்து கான்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒவ்வொரு சிங்கரும் 5 லட்சம் 10 லட்சம், அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் பார்த்து 5 லட்சம் 10 லட்சம் வாங்குறீங்க. அதை ஈவன் நடத்துகிறவங்க ஒரே நைட்டில் வந்து 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா சம்பாதிக்கிறான். அப்போ ஏன் உழைப்படுத்திட்டு போய் நீ காசு சம்பாதிப்ப? ஆனால் வந்து எனக்கு உரியதை நீ காசாக கூட இல்லை,
என்கிட்ட பர்மிஷன் கூட கேட்க மாட்டேங்க. இது வந்து உங்க வீட்டில் இருக்கிற வண்டி எடுத்துட்டு போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லா ஒருத்தன் கேப் சர்வீஸ் ஓட்டிட்டு வந்துட்டு காசு அவனே வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட காசு கொடுக்கல, உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை, வண்டி எடுத்துட்டு போயிட்டேன்னா சும்மா இருப்பீங்களா நீங்க? அப்ப அந்த உணர்வு ஏன் வந்து ஒரு படைப்பாளிக்கு மட்டும் வர மாட்டேங்குது? அவரு சும்மாலாம் வரல. அவர் வந்து நம்ம இப்போ குட்டியா வந்து ஒரு இசையமைப்பாளர் வந்து எல்லா படத்தையும் சைன் பண்ணிருக்காரு இல்லையா, அந்த மாதிரி அவங்க அப்பா அம்மா வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளாக இருந்தெல்லாம் வரல. 15-20 வருஷம் படாத பாடுபட்டு எவ்வளோ உழைச்சு மியூசிக் முதல்ல தெரியாமல் இங்கே வந்து மியூசிக் கற்றுக்கிட்டு மேற்கத்திய இசையை கற்றுக்கிட்டு வாத்தியங்கள் வாசிக்க கற்றுக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. இன்டர்நெட் இருக்கிற காலத்திலே ஒரு விஷயத்த புதுசாக கற்றுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு நம்மளுக்கு தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஹிட் பாடல்கள் கொடுத்தா நித்த நெல்லிச்சு ஒரு பாட்டெல்லாம் கேட்டுட்டு இன்னைக்கெல்லாம் கேட்கும்போது கிளாசிக்னு சொல்கிறோம், அன்னைக்கெல்லாம் கழுவி ஊத்துனவங்களாம் இருக்கிறாங்க. பாடல் ஹிட்டு, ஏன்னா மக்கள் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் தான் சொல்கிறல, மக்களுக்கு சரியானதை கொடுத்தா மக்கள் பயங்கரம் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அவர் சொல்கிறாரு, ஒரு ஏரியாவில் போய்கிட்டு இருக்கேன், நான் அப்படியே நடக்க ஒவ்வொரு ரேடியோவிலேயே என் பாட்டு ஆன் ஆகுது, அந்த அந்த மோமெண்ட் தான் என் வாழ்க்கையிலே பயங்கரமாக நினைக்கிற மோமெண்ட் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி மக்கள் ஹிட் பண்ணிட்டாங்க. ஆனால் பத்திரிகையிலலாம் கழுவி ஊற்றுறாங்க. அவ்வளோ ஏங்க, அது முதல் படம். அவர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 14-15 வருஷம் கழிச்சு கிளாசிக்காக ஒரு படம் பண்ணுறாரு, நாயகன் படம். இன்னைக்கும் தென்பாண்டி சேமையில கேட்டால் மனசு ஒரு மாதிரி ஈரமாகாதவங்க கிடையாது. அது அந்த படத்தில் எல்லா பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த படத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், அந்த நல்லவனா கெட்டவனான்னு கேட்கும்போது பின்னாடி வர ஒரே ஒரு இசை. அந்த இசை இன்னுமே அது விவேக் காமெடியெல்லாம் வந்துச்சு, ஏகப்பட்டதில் வந்தது, இருந்தாலும் அது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. நேஷனல் அவார்ட்லாம் வாங்குது. ஆனால் அதை பற்றி எழுதும் போது விகடனில் ஒரு பாத்ரூம் சிங்கர் பாடுற மாதிரி பாடியிருக்காரு தென்பாண்டி சீமன் எழுதுறானுங்க. இந்த படத்தில் இளையராஜா மட்டும் இசையில இது கிளாசிக் படம் பயங்கரமாக எடுத்துட்டாரு மணிரத்னம், கமல்ஹாசன் பயங்கரமாக நடிச்சாரு, இளையராஜா வந்து கெடுத்துட்டு போயிட்டாருன்னு எழுதியிருக்கான். இவ்வளவு இன்னல்களை தாண்டி வந்து ஒரு நீங்கள் யோசிச்சுக்கோங்க, இசையெல்லாம் வேணாம், நீங்கள் பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் வேணாம், இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ பண்ணுறீங்க, இன்னையிலேருந்து 50 வருஷம் கழிச்சு ஒரு இன்டர்வியூ பண்ணுறீங்க, இதுவும் ரசிக்கும்படியா இருக்கு அதுவும் ரசிக்கும்படியா இருக்கு அப்படின்னா எவ்வளவு பெரிய வெற்றி அது. ஒரு மனுஷனால 50 வருஷம் ரசிக்கும்படியாக பாடல்களை கொடுக்க முடியுது. அவர் ஹிட்டு தராரு. இன்னைக்கும் வழிநடுக காட்ட முடியும்னா அது கேட்குற மாதிரி இருக்கா இல்லையா? 50 வருஷம் முன்னாடி ஒரு போட்ட பாட்டும் கேட்குற மாதிரி இருக்கா இல்லையா? அது ஒரு மனுஷனால பண்ண முடியுமா? இவ்வளோ உழைப்பை போட்டு ஒரு மனுஷன் பண்ணுவான். நீங்கள் வந்து ஜாலியாக எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் எதுக்கு இசையமைப்பாளர்னு வைக்கிறீங்க? அவருக்கு எதுக்கு காசு தரீங்க? அந்த காசை கொண்டு வந்து இளையராஜாக்கு தந்துட்டு போயிடலாம்ல. அதுதானே கங்கை மரன் கேட்டாரு. ஏன் சார் இளம் இசையமைப்பாளர்களால இவர் கொடுத்த மியூசிக்கலுக்கு அவங்களால தர முடியலையா? இல்லை, அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து அவங்களோட திறமை பற்றியது கிடையாது. அதே இளம் இசையமைப்பாளர்கள் அவங்களோட திறமையை பற்றியது கிடையாது. கண்டிப்பாக இளையராஜா வந்து எல்லாரோடையும் திறம்படைத்தவர், டெடிக்கேஷன் ஆனவர். நம்ம இளைய இசையமைப்பாளர்கள்ட்ட வந்து டிசிப்ளின் இல்லை, டெடிக்கேஷன், அந்த கேள்விக்குள்ளே போகணும். இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அன்னைக்கு ஒரு இசையமைப்பாளருக்கு நல்ல இசை கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்டெயின்ட், ஒரு வரையறை தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு அவன் 30 செகண்ட் ரீல்ஸை தான் யோசிக்கணும். இந்த பாடல் போட்டால் தொடர்ந்து எல்லாம் ரீல்ஸ் போடுவாங்களா, டூர் போகிற ரீல்ஸில் போடுவாங்களா, சமைக்கிற ரீல்ஸில் போடுவாங்களா, குழந்தைய கொஞ்சிற ரீல்ஸில் போடுவாங்களா, ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு ரீல்ஸ் போடுவாங்களா, இப்படின்னு எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி. இப்போ கன்னிமா பாட்டுனா இந்த கனிமா பாட்டில் அந்த வந்து ஆர்த்தி சந்தனக்கட்டை அந்த போர்ஷன் அந்த 30 செகண்ட் மட்டும் எதுக்கெல்லாமோ போட்டாங்க. கரெக்டாக? இப்போ இசையமைப்பாளர், நான் அது நல்ல பாடல் இல்லைன்னு சொல்லலாம், அது நல்ல பாடல் தான். ஆனால் ஒரு இசையமைப்பாளர்கள் கட்டற்ற இசை வருவதற்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி கொண்டு போய் அடைச்சிக்கிட்டே இருக்கும்போது, இது வந்து டைரக்டர்கள் தப்பும் கிடையாது, மார்க்கெட் அப்படி வளருது, சந்தை அப்படி வளருது. அப்போ அப்படி இருக்கும்போது உங்களுக்கான இசைக்கான வெளியே வந்து குறுகிக்கிட்டே வருது. மேற்கத்திய நாடுகள்லாம் சினிமா இசையை தாண்டி வெளியே தான் இசை வளருது. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லா இசையும் சினிமாக்குள்ளே தான் கொண்டு வந்து அடைக்கிறோம். அப்போ சினிமாவில் எந்தெந்த மாற்றங்கள்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமா பொதுவாகவே பல்வேறு வகையான கதைகள் தாண்டி இன்னைக்கு பெரிய ஹீரோ எல்லாருமே மைண்ட்லெஸ் வைலன்ஸ், மைண்ட்லெஸ் ஆக்ஷன். அனிருத் வந்து அவர் ஆரம்பிக்கும் போது 3 போட்டார், 3 படத்துக்கு போட்டார், எதிர்நீச்சல் படத்துக்குலாம் போட்டார், எல்லாமே வெரைட்டியாக நிறைய கதைகள் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பாருங்க, அவர் கூப்பிடுறது அப்படின்னா குடலை உரிடுவான், அடிச்சா 100 பேர் செத்து போயிடுவாங்க, இவன் வந்தால் உனக்கு தூக்கம் போயிடும், தொடர்ந்து இப்படியே அவர் கொடுத்துட்டு இருந்தா அவர் என்ன வெரைட்டின்னு யோசிப்பாரு, அவருக்கு என்ன சேலஞ்சுன்னு இருக்கும். அதுவும் என்ன சொல்ற, இதுல வந்து அப்படியே ஸ்லோ பில்டப் பண்ணி போய் ஏத்தலாம் கூடாதுப்பா, ஏதாவது ஒரு 30% கேட்கும் போது ஜிவ்னு ஏறிட்டு வரணும், ஹைப்பாவே இருக்கணும். ஏன்னா அவன் ஸ்டோரி வைக்கும் போது அந்த பாட்டை வைக்கணும், போஸ்ட் போடும் போது அந்த பாட்டை வைக்கணும், ரீல்ஸ் போடும் போது பேக்ரவுண்ட்ல
அவன் பாட்டுக்கு வேற ஏதாவது பேசிட்டு இருப்பான், ஆனா பின்னாடி இந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு கன்ஸ்டன்ட்ல யோசிக்கும் போது எப்படி இசையமைப்பாளர்கள் வளர முடியும்? அது ஒண்ணு இருக்கு. பிளஸ் அவங்களோட பர்சனல் டிசிப்ளின் ஆகும். ராஜா வந்து இசையை தவிர வேற எதுவுமே எனக்கு கிடையாது வாழ்க்கையில. அதாவது நான் வந்து அது வந்து குடிப்பழக்கம் அப்படிலாம் சொல்ல, அதை விட்டாருன்ற சொல்ல, இசையிலே பார்த்தா அவர் இன்னைக்குமே படிச்சுக்கிட்டே இருக்காருங்க அவரு. அதாவது ஒரு சில மனிதர்களுக்கு தான் எப்படி இருக்குன்னா, இப்ப சச்சின் டெண்டுல்கர் இருக்காரு. சச்சின் டெண்டுல்கர் வந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ ஷாட்ஸ் பேட்டிங்க தரமே உயர்ந்துருச்சு. அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அதற்கு பிறகு பேட்டிங் ஆடுறான் எவனோ சச்சினுக்கு முன்னாடி இருந்த மாதிரி பேட்டிங் கத்துக்க முடியாது, சச்சினுக்கு அப்புறம் வந்தது தான் பேட்டிங் கத்துக்க முடியும். தரத்தை உயர்த்தாரு. இப்போ ரொனால்டோ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து ஹெட்டர் போடாது இருக்கிறதுலே டாலா குதிச்சு ஹெட்டர் போட ஆரம்பிச்சாரு. இதெல்லாம் ஒரு மனுஷன் ஸ்டாண்டர்ட் செட் பண்ண முடியுமான்ற மாதிரி யோசிச்சாங்க. இப்போ எல்லாருமே அதுக்காக ட்ரெயின் பண்ணி ஆகணும். அப்போ இளையராஜா அப்படிங்கிறவர் நான் இப்போது இருப்பதை விட இன்னொரு லெவலுக்கு போக போறேன்னு உழைச்சவர். அப்போ அந்த இன்டென்ட் வந்து எல்லாத்துக்குமே இருக்கணும்னு நம்ம கேட்கல. இப்போ வந்து ஒரு இசையமைப்பாளர் எனக்கு அப்படிலாம் தேவையில்லைங்க, நான் வந்து எனக்கு இசை பிடிக்கும், ப்ளஸ் அதில் வந்து கொஞ்சம் காசு பார்க்கணும், நான் வந்து சம்பாதிக்கிறதுக்கு இசை போடுறேன், அது ஜாலியாக இருக்கேன் அப்படின்னா ஓகே, அது பரவாயில்ல. ஆனால் இளையராஜா மாதிரி ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்டென்ஷன் வேணும், தானாலாம் வந்துடாது. இளையராஜா இதுக்காக அந்த அந்த வேட்கையோட அதுக்கு அந்த டிசிப்ளின் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, காலைல 7 மணிக்கு டான் ஆரம்பிச்சிருவாரு, எடுத்து எழுதிக்கிட்டே இருப்பாரு. ஏதோ டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுற மாதிரி நோட்ஸ் எழுதுவார் அவர். ஒரு 30 கருவி 40 கருவி எல்லாத்துக்கும் எழுதி வச்சிருவாரு, எல்லாரும் வந்து வாசிப்பாங்க. அப்போ ஒரு மனுஷன் வந்து ஒரு 30-40 வருஷம் தொடர்ந்து டெய்லியும் லீவே எடுக்காம இதை பண்ணிக்கிட்டே இருக்காருன்னா எந்த அளவுக்கு உழைப்புவோம். இன்னைக்கு ஒரு இசையமைப்பாளர் ஒரு வருஷத்துக்கு 4 படம் பண்ணிட்டாருன்னா, ஏன்னா ஒரே வருஷத்துல 4 படம் வருது, அவர் வந்து அளவை குறைச்சிக்கிட்டா தான் குவாலிட்டி நல்லா வரும். இளையராஜா ஒரு வருஷத்துல 40 படம்லாம் போட்டிருக்காரு. ஒரே நாள்ல காலையில ஒரு படத்துக்கு கம்போசிஷன், சாயங்காலம் ஒரு படத்துக்கு கம்போசிஷன்ற அளவுக்கு வேலை பார்த்துருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு நீங்க இதெல்லாம் விட்டுருங்க, தரமெல்லாம் விட்டுருங்க, ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு இப்போ உழைச்சிருப்பான், டயர்டா இருக்கும், பிசிக்கலா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு உடல் ரீதியாக யோசிச்சு பாருங்க. ஒரு 8 மணி நேரம் நீங்க இன்டர்வியூ எடுத்துக்கிட்டே இருந்தா 3 மணி நேரம் 4 மணி நேரம் இடத்துல எப்படி இருக்கும், வெளியே போய் டேய் ஒரு காஃபி இல்லடா 2 காஃபி குடிச்சாதான் தலைவலி போகணும்ல. அப்போ ஒரு மனுஷன் 30 வருஷமா டெய்லி இப்படி வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா எவ்வளவு உழைப்பப்பட்டிருப்பாரு. சார் என்னோட கடைசி கேள்வி சார், அதாவது இளையராஜா அவர்களை பத்தியும் காப்பி ரைட்ஸ் இஷ்யூ கிடையாது, அது அவங்களோட உரிமை, கேட்குது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்கள சார்ந்த ப்ரொடியூசரா இருக்கட்டும் இல்ல அந்த பாட்டு எழுதுனவங்களா இருக்கட்டும் எல்லாருக்கும் தான் அது போய் சேரப்போகுது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த காப்பி ரைட்ஸ் இஷ்யூவா தான் மக்கள் பாக்குறாங்க. சரி மக்கள் பாக்குறாங்க அது வேற, ஆனா சினிமா சார்ந்தவங்களே சொல்றாங்க இளையராஜா அவர்கள் என்னப்பா சும்மா காப்பி ரைட்ஸ் கேட்கிறாரு அப்படின்னு. அப்ப திட்டமிட்டு அவர் மேல வந்து ஒரு நெகட்டிவ் ப்ரொடெக்ட் வந்து காட்டுறாங்களா சார்? கண்டிப்பா காட்டுறாங்க. ஏன்னா ஏன் இப்ப அது ஏன்றதுக்கு முன்னாடி இது திட்டமிட்டு தான் நடக்கும்ன்றத நீங்க யோசிச்சு பாருங்க. யூடியூப்ல நீங்க ஏதோ ஒரு படத்தை கிளிப்பிங்க 9 செகண்டுக்கு மேல யூஸ் பண்ணிட்டீங்கன்னா காப்பிரைட் வயலேஷன் அடிச்சு விட்டுருவாங்க. அடிக்கிறாங்களா இல்லையாங்கிறது வேற மேட்டர், அவங்க நினைச்சா அடிக்கலாம். ரூல்ஸ் படி 9 செகண்டுக்கு மேல ஒரு கிளிப்பை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிக்கலாம். கரெக்டா? ஆமா. உன் படத்துல இருந்து 9 செகண்ட் யூஸ் பண்ண கூடாது. ஆனா இளையராஜா வந்து ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் பாடலை நீ யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அவர் காப்பிரைட் கேட்கறாருன்னு உனக்கு வலிக்குது அப்படின்னா அப்ப அந்த படம் ப்ரொடியூசருக்கோ டைரக்டருக்கோ இது தெரியுமா தெரியாம இருந்திருக்குமா? நீ தானே அடிக்கிற, எல்லாத்துக்கும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிக்கிறீங்களா, ப்ரொடியூசர் எல்லா இடத்துலயும் அடிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, சும்மா ஏதாவது மீமுக்கு போடுவோம், திடீர்னு பார்த்தா அக்கௌண்ட் டிசேபிளாக இருக்கும் ஃபேஸ்புக்லையாவது இன்ஸ்டாகிராம்ல, என்னன்னு பார்த்தா காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சிருப்பாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இளையராஜா இப்படி செய்வார்ன்றது எங்களுக்கு புரியல அப்படிங்கிறதுலாம் என் ரீசன் கிடையாது. உனக்கு வன்மம், இளையராஜா மேலே வன்மம். அது இளையராஜா அப்படிங்கிறது உருவம், அவர் எங்கேருந்து வந்திருக்காரு, அவர் என்னவா இருக்கிறாரு, அவர் எந்த நீ கட்டுப்படுத்த நினைக்கிற எந்த வரையறைக்குள்ளேயும் அவர் வரவில்லை. நான் தான் சொல்கிறேன், நித்தனத்தை நெளிச்சோர்லேருந்து ஆரம்பித்து அவரை கலாச்சதுக்கு, அவரை வந்து ஏளனம் செய்ததுக்கு, பாத்ரூம் சிங்கர் அப்படின்லாம் ஏளனம் செய்ததுக்கு காரணம் ஒரு காரணம், அவர் வந்து ஒரு சாதியில் பிறந்து வந்தார் அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னொன்று, நீ உயர் சாதின்னு சொல்லிக்கிட்ட நீ வச்சிருக்க ரூல்ஸ்லாம் உடைக்கிறாரு அவர். இப்போ இந்த மறி மறி நின்று அப்படின்னு சொல்லிட்டு சிந்து பைரவில் ஒரு பாட்டு இருக்குது, அது கம்போஜி ராகம்னு நினைக்கிறேன், எனக்கு கர்நாடக சங்கீதம் தெரியாது, இதெல்லாம் படித்தது தான். அந்த ராகத்தில் ஒரிஜினலாக தியாகராயர் போட்டிருக்கிறார். இளையராஜா போடும்போது வேற ராகத்தில் போடுறாரு. அந்த காலத்தில் அவங்களால பொறுத்துக்கவே முடியல, யோ என்னையா இதெல்லாம் வந்து ரூல்ஸ் யார் எழுதுனது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் போடுறதான் போடுவேன்னு இளையராஜா போடுறாரு. அதே போல் கர்நாடக சங்கீதத்தில் இது வந்து சோகத்துக்கான ராகம், இது மகிழ்ச்சிக்கான ராகம், இது வந்து கோபத்துக்கான ராகம் அப்படிலாம் இருக்குது. இளையராஜா வந்து அதெல்லாம் போட்டு புரட்டிட்டாரு, இதை அதுக்கு யூஸ் பண்ணுறது, அதை இதுக்கு யூஸ் பண்ணுறது, எல்லாத்தையும் பண்ணும்போது தங்களோட விதியை வந்து மீறுறாங்க. அதனால அவங்களுக்கு ஒன்றும் கோடி ரூபா நஷ்டமாயிடல. ஆனால் நான் ஊரில் தௌலத்து, நான் பெரிய நாட்டாம,
நான் சொல்றதை நீ கேட்க மாட்ட அப்படின்னா நாளைக்கு இன்னொருத்தன் வந்து மீறுவான். நீ ஒருத்தன் உடச்சி விட்ட அப்படின்னா எல்லாருமே அதை பண்ண பார்ப்பான். இன்னைக்கு ஒரு தெருக்குள்ள வரக்கூடாது சில பேருக்கு அப்படின்னு ஒரு விதி இருக்கும்போது யார் வந்தாலும் கம்பத்துல கட்டி வச்சு அடிக்கிறானுங்க இல்லையா, வெறி பிடிச்சவனுங்க. ஏன் அந்த பையன் வந்தனால இவன் வீட்டில் இதாயிடுச்சா? இல்லை, அந்த பையன் வர்றதை அனுமதிச்சிட்டா அப்படின்னா அப்புறம் எல்லாரும் வர்றதுக்கு கேட்பான். இப்போ இளையராஜா எல்லோரும் வருவதற்காக, எல்லோரும் அந்த சாலையில், அந்த இசை அப்படிங்கிற சாலையில் இந்த விதிகள் எல்லாம் உடைச்சிக்கிட்டு நான் வெஸ்டர்ன்ல இருந்து சிம்பனி இசை எடுத்துட்டு வந்துட்டு இங்க கர்நாடக இசையோட எங்க ஒரு நாதஸ்வரத்தோட தாரத்தப்பட்டையோட எல்லாத்தோடையும் கலப்பையா? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ வந்து கீர்த்தனை பண்ணா அதுக்கு வந்து உனக்கு வயலினும் கனமும் தான் வாசிக்கணுமா? நான் பறை எடுத்துன்னு வந்து வாசிப்பேன், நீ பாடுறா, நீ கர்நாடக சங்கீதா பாடு, அவன் பறை வாசிப்பான்டா. இது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம். ஏங்க பறை இசையை வந்து இந்த ஹால்ல எல்லாம் சபாக்கள்லாம் உள்ள விட மாட்டாங்க, சும்மா கிடையாது. நீங்க வந்து மிருதங்கத்தையோ கடத்தையோ உள்ள விடுற மாதிரி பறை இசையை உள்ள விட மாட்டாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது இதெல்லாம் இணைக்கிறதுன்றது ஒரு பெரிய மாற்றம் தானே. அப்ப அந்த காலத்துல அதுல இருந்து மாறி 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 இப்ப அது எந்த லெவலுக்கு வந்திருக்குன்னா காப்பிரைட் கேட்கறாருல, நீ காப்பிரைட் கேட்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா நீ பெரியாள்ப்பா, உனக்கு பவர் இருக்கு, இன்னொருத்தனை கேட்க முடியாம இருக்கு. ஏன்னா அவன் சின்ன இசையமைப்பாளர், அவன் காப்பிரைட்லாம் கேட்டானா அடுத்த படத்துக்கு நான் சான்ஸ் தர மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு அவனை மிரட்டி வச்சிருக்கேன். இன்னைக்கு நீ கோர்ட் ரீதியா போய் சட்ட ரீதியா அவனுக்கு வந்து தீர்வை வாங்கி கொடுத்துருனா நாளைக்கு நீ பெரிய ப்ரொடியூசராரு, பெரிய டேரக்டராரு, நான் கோர்ட்டுக்கு போனா அவனை சந்தி சிரிச்சிடும், அந்த சின்ன பையன் என்னை பார்த்து ஏன்னா பேச ஆரம்பிப்பான்ல. அப்ப என்ன பண்ணும், உன்னை நான் நிறுத்தணும், இல்லைன்னா பின்னாடி நிற்கிற 100-200 சின்ன பையலுக்கு என்ன கேள்வி கேட்கற லெவலுக்கு வச்சிருவேன் அப்படின்னு பெரிய ஆட்கள், இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய ஆட்களுக்கு இந்த உரிமையை விட்டு தரக்கூடாது. நாங்கள் பழைய பண்ணையார்களாகவே இருக்கணும். இன்னைக்கு வந்து சினிமா இண்டஸ்ட்ரி முழுக்க முழுக்க மாற ஆரம்பிச்சிருச்சு. கார்பரேட், அது வந்து கார்பரேட்டுங்கிறது நான் நெகட்டிவாக சொல்லலை, ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்டு எல்லாத்துக்கும் சரியாக கணக்குகள் கொடுக்கப்பட்டு எல்லாம் சரியாக திட்டமிடப்படணும்னு பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி சயின்டிஃபிக்காக பண்ணுறதுக்கான மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பழைய பண்ணையார்த்தனம்லாம் உடையணும் அப்படிங்கிறது அப்போதான் சினிமாவுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வழிவகுக்கும். ஆனால் அந்த பழைய பண்ணையார்கள் இதையை பிடிச்சி வச்சுக்கிட்டு எங்களோட ஆதிக்கம் இருந்தே தீரணும், அது என்ன சட்டங்கிறான், அது என்ன கோர்ட்டுங்கிறான், அது என்ன முறாங்கிறான், நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், நாங்கள் பெரிய ஆள் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு இருக்காங்க இல்லையா. அவர்கள் இளையராஜா அவர்களுக்கு வந்து இளையராஜா வந்து ஒரு கண்ணில் முள்ளு மாதிரி இருக்காரு, அந்த முள்ளு எரிஞ்சு போடணுங்கிறதா இந்த வன்மம். நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.